హెల్మెట్ మీద వచ్చినాం. ఒరే ఊరికేనా నిజమా? కింద కూడా దెబ్బ తగిలింది. அம்மாங்க எங்க வீட்டுக்கு வந்தா மறுநாள் எப்படி போச்சுன்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. இங்க 5:25 அப்படி காமிக்கிறா. ஆனா 4:30க்கெல்லாம் முழிப்பு வந்துச்சு. அம்மாங்க தானே வந்தாங்க, நிதானமா வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் கண்ணு தூங்கவே மாட்டேந்தி. சரி விடு, எதுக்கு நம்ம கண்ணு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, ஏஞ்சி வேலை செஞ்சாச்சு வேலை ஆகும்னு சொல்லிட்டு ஏஞ்சி ஒவ்வொரு வேலையா செஞ்சுக்கிறேன். இன்னைக்கு பிசிபிள பாத் செய்யலாம்னு சொல்லிட்டு அரிசியும் பருப்பு ஊற வச்சுட்டேன் ஏஞ்சதும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாயிடுச்சு. அம்மாங்க வராங்கன்ட்டு நான் சிலது வாங்கி வைக்க, அம்மாங்க எங்களுக்காக வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்க ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக இருந்துச்சு. மாவு அப்படியே வெளியில வச்சோன்னா புளிச்சிடும் இல்லையா, அதனால இந்த மாதிரி தண்ணி ஊற்றி இந்த தண்ணியில் இந்த மாவு இப்படியே வச்சுட்டேன். புளிக்கல, எப்படி வச்சனோ அப்படியே இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக உப்பி இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் ரொம்ப புளிக்காம நல்லா இருந்துச்சு இல்லையா, அது வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு மறுபடியும் காலங்காத்தால ஏஞ்சி காய்கறி எல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு மாவு எடுத்து உள்ளே வச்சேன். அந்த மாதிரி செஞ்சுக்க வேண்டியதாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த டிப் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் காமிச்சேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்க ஆரம்பித்தேன். அம்மாங்க ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் செஞ்சிடலாம், அதுக்கப்புறம் அம்மாங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாம்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்கிறேன். அம்மாங்க ஏஞ்சி வந்தாங்கன்னா எங்க நம்மள வேலை செய்ய விடுவாங்க? விடு நான் செய்கிறேன், விடு நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க. அந்த இடத்துல ஆச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோமே அப்படின்னு நினச்சி தான் நான் எல்லா வேலையும் அவங்க ஏஞ்சிக்கிறதுக்குள்ளவே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். நான் முன்னாடியே அரிசி பருப்பு ஊற வச்சிருந்தேன் இல்லையா, பிசுபலபாத் செஞ்சுட்டேன். அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு கூட கேட்கவே இல்லை, செஞ்சுட்டேன் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருப்தியாக சாப்பிட்டாங்க. அது வரைக்கும் நிம்மதியாக இருந்துச்சு. மாமாங்க அம்மாம்மாங்க எல்லாம் வந்ததும் என் சின்னவருக்கு வயிறு நோவு வந்துச்சு. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், வயிறு நோவுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனே இருந்தேன். நானும் ஒரு கட்டாயத்தில் நம்பிட்டேன். நிஜமாவே அவனுக்கு வயிறு நோவுது போல, இவ்வளோ அழுவுறான்னு சொல்லிட்டு நம்பிட்டேன். அதுக்கப்புறம் என் பெரிய தம்பி அவனுக்காக பேட்டு பாலு, பெரியவனுக்காக ஃபுட்பாலு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தானா, அதை எடுத்து கையில கொடுக்கவே வயிறு நோவெல்லாம் பறந்து போச்சு. அப்படியே பறக்கிறா. போற ஸ்கூலுக்கு போற அப்படின்றா. அடா பாவி, இவ்வளவு நேரம் பண்ணதெல்லாம் நீ ஆக்டிங்கா? எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? நானும் அப்படி நம்பிட்டா பாரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புனா. நம்ம எத்தனை பொருள் வாங்கி கொடுத்தாலும் அவங்க தாய் மாமா வாங்கி கொடுக்குற மாதிரி வரவே வராது இல்லையா. அவங்க ஒன்று சின்னதா பொருள் வாங்கி கொடுத்தாலும் அவ்வளோ சந்தோஷம் பசங்களுக்கு. நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம் இல்லையா சின்ன வயசுல. மாமா வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொன்னதும் போதும் அப்படியே ஒரே குஷி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தம்பியை ஸ்கூலுக்கு கூட கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. அது வரைக்கும் ஒரே அட்டகாசம் வீட்டில். அவங்க ஸ்கூலுக்கு போன பிறகு மதியம் லஞ்சு செய்கிறதுக்கே செஞ்சுன்னு இருக்கிறோம். நாங்கள் அம்மாங்க வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டன் சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு வர, அம்மாங்க ஊரில் இருந்தே பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஊரில் இருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மட்டனு. நான் வாங்கிட்டு வந்தது முந்தா நாள், அவங்க வந்த அன்றைக்கே செஞ்சாச்சு. அம்மாங்க வாங்கிட்டு வந்தது மறுநாள் செஞ்சுன்னு இருக்கிறோம். ஏன்னா ஒரே நாள் எவ்வளோன்னு சாப்பிட முடியும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக 2 நாள் வச்சு சாப்பிட்டோம். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அம்மாங்க ஏஞ்சாங்கன்னா ஒரு வேலையும் நம்மளை செய்ய விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. நான் கிச்சன் ரூமில் எங்கே கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு பெரியம்மா கூடவே நின்று நான் செய்கிறப்போ நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, காலையிலேருந்து செஞ்சுனே இருக்கிற அப்படின்னு சொல்லினே இருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய கஷ்டமா நம்மளுக்கு. அம்மாங்களுக்கு நம்ம ஆக்கி போடலான்னு நினச்சா அவங்க நம்மளை உட்கார வச்சு நம்மளுக்கு ஆக்கி போடலான்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே அம்மாங்க பாசம் அப்படி தான் இருக்கும். நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க.
நாங்கள் சமையல் செய்யறதுக்குள்ளவே தம்பிங்க போய் இந்த நாகப்பழம் பறிச்சுட்டு வந்தாங்க. எவ்வளோ நாகப்பழம் பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன். இவ்வளோ எப்படி கிடச்சிச்சு உங்களுக்கு? நிஜமாவே வாங்கிட்டு வந்தீங்களா இல்லைன்னா செடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்டுட்டேன். இல்லை, செடி மேலே ஏறி ஒன்று ஒன்றா பறிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ நாகப்பழம் இல்லையா? உங்களுக்கும் பிடிக்குமா? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடிச்சாலும் உங்களுக்கு தர முடியாது, ஏன்னா அது எப்போவோ வயத்துக்குள்ளே போயிடுச்சு. அதனால தான் என் வாய்ஸ் இப்படி மாறிச்சு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா இருக்கு இல்லையா? கடையில் வாங்கினா கூட இந்த அளவுக்கு நல்லா இருக்காதுன்னு தோணிச்சு. பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ நாகப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா உட்காந்து சாப்பிட்டு 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் இது இயர்லி ஒன்ஸ் தானே சாப்பிட முடியும், அதனால எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அன்ற மாதிரி ரொம்ப தைரியம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் தான் பெட் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் வெளியில் எங்காச்சும் போகலாம், வீட்டிலவே போர் அடிக்கும் இல்லையா? ஊர்லவும் வீட்டில் தான் இருப்பீங்க, எங்கேயாச்சும் போய் ஊர் சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பின்னு இருக்கிறோம். எங்கே போகிறது என்னான்ட்டு போகிற வரைக்கும் கூட எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. காரில் உட்காந்து தான் பிளான் பண்ணோம் எங்கே போகணும் என்னான்ட்டு. ஏறி உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கே போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அங்கே போயாச்சு. எங்கே போனோம் என்னான்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் போட்டோன்னா ரொம்ப லென்த்தி ஆகிடும். அதனால இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோங்க சொல்லணும்னு நினைக்கிறது வீடியோ எல்லாம் பேசிட்டு பிறகு ஞாபகம் வருது. சாரிங்க, நான் சேனல் நேம் மாற்றிட்டேன். மைல்டு மசாலா தமிழில் இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ ரீசெண்டாக பேர் மாற்றிட்டேன். இன்னிலேருந்து நம்ம சேனல் நேம் தீபாஜ் உலகம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டல் என்டர்டெயின்மெண்ட் அப்படியே தான் இருக்கும், பேர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அது சில காரணத்துக்காக அந்த நேம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, அதனால சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம சேனல் நேம் தீபாஜ் உலகம். மறுபடியும் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் சொல்லினே இருக்கணும், ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாற்றிட்டேன் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு என்னான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறதை மறக்காதீங்க. இனிமேல் நம்ம சேனல் நேம் மறுபடியும் சொல்கிறேன்னு திட்டிக்காதீங்க, தீபாஜ் உலகம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய் பாய், தேங்க்யூ.